சமீபத்தில் அமல்படுத்தப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி, விகிதக் குறைப்புகளின் பலன்கள் நுகர்வோரை சென்றடையவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சில பொருட்களின் விலைகள் உயர்த்தப்பட்டதற்கான காரணத்தை விளக்கக் கோரி அரசு சில முக்கிய காமர்ஸ் நிறுவனங்களிடம் விளக்கம் கேட்டுள்ளது. இது ஒரு முக்கியமான பொருளாதார மற்றும் நுகர்வோர் நலன் சார்ந்த விவாதமாக மாறியுள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்புக்குப் பிறகும் விலைகள் அதிகரிக்கப்பட்டதாக கூறப்படும் புகார்கள் அரசின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இந்த விவகாரம் குறித்து விரிவாக ஆராய்வோம். செப்டம்பர் 22 அன்று நடைமுறைக்கு வந்த புதிய ஜிஎஸ்டி ஆட்சி முறை முந்தைய பல அடுக்கு வரி அமைப்பை எளிதாக்கியுள்ளது. இது தற்போது 5% மற்றும் 18% என 2 முக்கிய வரி அடுக்குகளாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தத்தின் முக்கிய நோக்கம் வரிச்சுமையை குறைத்து நுகர்வோருக்கான பொருட்களின் விலைகளை குறைப்பதாகும். இந்த மாற்றங்கள் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுக்குள் கொண்டுவரும் என எதிர்பார்க்கப்பட்டது. இதன் மூலம் பொதுமக்களின் வாங்கும் சக்தி அதிகரிக்கும் என்றும் அரசு நம்பியது. அறிக்கைகளின்படி ஒரு குறிப்பிட்ட காமர்ஸ் தளம் ஜிஎஸ்டி வரி குறைப்புகளுக்குப் பிறகு சில பொருட்களின் விலைகளை உயர்த்தியதாக விளம்பரம் செய்தது. இதற்கு ஒரு தொழில்நுட்ப கோளாறை காரணமாக குறிப்பிட்டது. இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பின்னர் அந்த நிறுவனம் விலைகளை சரி செய்தது. இருப்பினும் இந்த செயல்பாடு அரசின் கவனத்தை ஈர்த்தது. இது போன்ற சம்பவங்கள் வரி குறைப்பின் நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்குகின்றன. அரசு தற்போது 50க்கும் மேற்பட்ட பொருட்களின் விலைகளை மறுபரிசீலனை செய்து வருகிறது. நாடு முழுவதும் உள்ள களக்குழுக்கள் நிறுவனங்கள் ஜிஎஸ்டி விதிமுறைகளுக்கு இணங்குகின்றனவா என்பதை கண்காணித்து வருகின்றன. இந்த நடவடிக்கை வரி குறைப்பின் பலன்கள் நுகர்வோரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கான ஒரு முயற்சியாகும். நுகர்வோர் விவகாரத்துறைச் செயலாளர் நிதி கரே இந்த விவகாரம் குறித்து முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். நுகர்வோர் விவகாரத்துறைக்கு நிறுவனங்கள் ஜிஎஸ்டி பலன்களை நுகர்வோருக்கு வழங்காதது குறித்து 3000க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாக நிதி கரே சமீபத்தில் தெரிவித்தார். ஒவ்வொரு நாளும் புகார்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த புகார்கள் அனைத்தும் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்திற்கு, அதாவது சிபிஐசிக்கு மேல் நடவடிக்கைக்காக அனுப்பப்படுகின்றன. இது அரசின் தீவிரமான அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் புகார்களை பெறுகிறோம். இதுவரை கிட்டத்தட்ட 3000 நுகர்வோர் புகார்களை பெற்றுள்ளோம். அவற்றை சிபிஐசிக்கு மேல் நடவடிக்கைக்காக அனுப்புகிறோம் என்று நிதிகரே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தவறான விளம்பரங்கள், நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் மற்றும் ஜிஎஸ்டி குறைப்புகளின் பலன்கள் நுகர்வோர் செலுத்தும் இறுதி விலைகளில் பிரதிபலிக்காத வழக்குகள் மீது கவனம் செலுத்தப்படுகிறது என்றும் அவர் மேலும் கூறினார். இது அரசின் கண்காணிப்பு பகுதிகளை தெளிவுபடுத்துகிறது. பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு உறுப்பினர் சஞ்சீவ் சன்யால் ஜிஎஸ்டி குறைப்புகளை சில்லறை விலைகளில் பிரதிபலிக்க வேண்டும் என்று அரசு தொழில் நிறுவனங்களிடம் எதிர்பார்ப்பதாக கூறினார். ஆனால் அதை அமல்படுத்த இன்ஸ்பெக்டர் ராஜ் முறையை உருவாக்க விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இது அரசு நிறுவனங்களின் சுய ஒழுங்குமுறையை நம்புகிறது என்பதை காட்டுகிறது. அதே சமயம் நுகர்வோர் நலனை பாதுகாப்பதிலும் உறுதியாக உள்ளது. நுகர்வோர் கொள்முதல் உச்சத்தில் இருக்கும் தற்போதைய பண்டிகை காலத்தில் வரி குறைப்புகளின் தாக்கம் மேலும் தெளிவாக தெரியும் என்று அரசு எதிர்பார்க்கிறது. இந்த காலகட்டத்தில் நிறுவனங்கள் விலை குறைப்புகளை சரியாக பிரதிபலிக்க வேண்டும் என்பது அரசின் எதிர்பார்ப்பு. பண்டிகை காலம் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஒரு உந்து சக்தியாக அமையும். இந்த நேரத்தில் ஜிஎஸ்டி குறைப்புகளின் முழு பலனும் நுகர்வோரை சென்றடைய வேண்டும். ஜிஎஸ்டி வரி குறைப்புகளின் பலன்கள் நுகர்வோரை சென்றடைவதை உறுதி செய்வதில் அரசு உறுதியாக உள்ளது. காமர்ஸ் நிறுவனங்களிடம் விளக்கம் கோரியதும் ஆயிரக்கணக்கான புகார்களை கையாள்வதும் இதன் ஒரு பகுதியாகும். நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் அரசின் தொடர்ச்சியான கண்காணிப்பு இந்த வரி சீர்திருத்தத்தின் உண்மையான நோக்கத்தை அடைய உதவும். இது இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானதாகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.